1947 பாகன்சராயில் உள்ள சுன்லி தோட்டத்தில் உதவி குமஸ்தாவாக பணியாற்றிய காலகட்டத்தில் பாகன்சராயில் அமைக்கப்பட்ட மாயிக்க கிளையில் உறுப்பினராக சேர்ந்தார் KR சோமா. தமிழ் இலக்கியத்தில் அதிக நாட்டம் கொண்ட சோமா தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரும் தரமான நூல்களை தேடி பிடித்து வாசித்து மகிழ்வார். பினாங்கிலிருந்து 1940-50களில் வெளிவந்த சேவிகா எனும் பத்திரிகையில் நெடுகி மாலதி என்ற தலைப்பில் சிறுகதை ஒன்றையும் எழுதி தொடக்க கால சிறுகதை எழுத்தாளராகவும் திகழ்ந்திருக்கிறார். இலக்கிய சொற்பொழிவுகளை கேட்டு ரசித்து மகிழும் பழக்கம் இன்னமும் இவரிடம் இருக்கிறது. அந்த இளம் வயதிலேயே சுன்லி தோட்டத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சோமா. அங்கிருந்த பஞ்சாயத்து குழுவுக்கு தலைவராக தன் 18வது வயதிலேயே பொறுப்பேற்றார் சோமா. பொதுப்பணிகள் தொடர்ந்தன. 1949 அண்ணன் சொக்கலிங்கத்துக்கு மலாயாவிலேயே திருமணம் நடைபெற்றது. 1949 பாகன்சராய் மாயிக்கா கிளைக்கு செயலாளராக பதவியேற்றார். அதே ஆண்டில் கோலாலம்பூரில் நடைபெற்ற மாயிக்கா தேசிய பேராளர் மாநாட்டிலும் சோமா கலந்து கொண்டார். இந்திய குடியரசு ஆனவுடன் 1950 இந்திய ராணுவ காலாட் படைப்பிரிவுக்கு 150 அதிகாரிகளையும் விமானப்படை பிரிவுக்கு 75 விமானிகளையும் தேர்ந்தெடுக்கும் விளம்பரத்தை இந்திய அரசு வெளியிட்டிருந்தது. விமானியாக வேண்டும் என்பது சோமாவின் பாலிய வயது கனவு. உடனே விண்ணப்பித்தார். சென்னையில் 3 நாட்கள் நடைபெற்ற அந்த தேர்வில் இந்தியாவிலிருந்தும் 40,000 பேர் பங்கேற்றனர். மலாயாவிலிருந்து அந்த தேர்வுக்கு KR சோமசுந்தரம் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இவர் விரும்பிய விமானப்படை பிரிவில் தேர்வு பெற முடியவில்லை. 2ஆம் கட்ட தேர்வுக்கு காலாட் படை பிரிவுக்கு அழைக்கப்பட்ட போது அந்த அழைப்பை நிராகரித்து விட்டார். மகன் சோமா வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்பது தந்தையின் ஆசை. விமானியாகி விண்ணில் பறக்க வேண்டும் என்பது சோமாவின் ஆசை. ஆனால் இவர் கூட்டுறவு காவலராகி மலேசிய இந்தியர்களின் தனிப்பெரும் தலைவராக திகழ வேண்டும் என்பது இறைவனின் எண்ணம். 1950 கிடா மாநிலத்தில் உள்ள கூலிம் நகருக்கு அருகில் அமைந்துள்ள புக்கிட் சீடிம் தோட்டத்தில் குமாஸ்தாவாக பணியை தொடர்ந்தார் சோமா. சுன்லி தோட்டமும் புக்கிட் சீடிம் தோட்டமும் அப்போது ஓரியண்டல் எஸ்டேட் ஏஜென்சியை சேர்ந்ததாகும். சோமாவின் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் அந்த புக்கிட் சீடிம் தோட்டத்தில்தான் நிகழ்ந்தன. கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளின் அதிர்வூட்டும் நடவடிக்கைகள் அதிகரித்திருந்த நேரம் அது. கிடா மாநிலம் பிளாக் ஏரியா கருப்பு பகுதி என அறிவிக்கப்பட்டிருந்தது. இரவு நேரங்களில் அடிக்கடி துப்பாக்கி சத்தம் கேட்கும். பயமின்றி வேலைகளில் ஈடுபட தோட்ட தொழிலாளர்களை நேரில் சந்தித்து உற்சாகமூட்டுவார் சோமா. நல்ல நிர்வாக திறமையும் வெற்றிகரமாக செயல்படும் வகையில் திட்டமிடும் ஆற்றலும் நிதானம் இழக்காமல் பிரச்சினைகளை எளிதில் தீர்க்கும் விவேகமும் வல்லமையும் இளம் வயதிலேயே வாய்க்க பெற்றவர் KR சோமசுந்தரம். தந்தை ரத்தினசாமி பிள்ளை 1953 ஏப்ரலில் தன் மகள் சம்பூரணத்துக்கு திருமணம் செய்து வைக்க மூத்த மகன் சொக்கலிங்கத்தோடு தமிழகம் சென்றார். தமிழ்நாட்டிற்கு சென்ற ரத்தினசாமி பிள்ளை இளைய மகன் சோமசுந்தரத்துக்கும் தமிழகத்திலேயே திருமணத்தை நடத்தி வைக்க முடிவெடுத்து மணமகளை பார்த்து சம்மதம் தெரிவிக்க சோமாவை அழைத்திருந்தார். 1953 செப்டம்பரில் தமிழகம் சென்றார் சோமா. சென்னையை சேர்ந்த VT சண்முகம் பிள்ளையின் மூத்த புதல்வி லோகநாயகிக்கும் சோமசுந்தரத்துக்கும் தந்தையின் பூர்வீக ஊரான திருக்கோயிலூரில் 1953 டிசம்பர் 11 திருமணம் நடைபெற்றது. மலாயாவுக்கு மனைவியோடு திரும்பிய சோமசுந்தரம் கூலிம் புக்கிட் சீடிம் தோட்டத்தில் தன் பணியை தொடர்ந்தார். அப்பொழுது கூலிம் வட்டாரத்தில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்ததால் அரசியல் நடவடிக்கைகளிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் தீவிரம் காட்ட முடியவில்லை. 1955 ஏப்ரல் 30 நடந்த மாயிக்க தேசிய தலைவர் தேர்தலில் சுங்கசிப்பூர் பிரமுகர் VT சம்பந்தன் வெற்றி பெற்றார். 1955 ஜூலை 27 நாட்டில் நடந்த முதலாவது பொது தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டு வென்ற VT சம்பந்தன் துங்கு தலைமையில் 1955 ஆகஸ்ட் 9 அமைந்த முதல் அமைச்சரவையில் தொழிலாளர் அமைச்சராக பொறுப்பேற்றார். அப்போது VT சம்பந்தனுக்கு 36 வயதுதான். அந்த நெருக்கடி மிகுந்த நேரத்திலும் சமூக பணிகளில் ஈடுபடுவதை KR சோமா குறைத்துக் கொள்ளவில்லை. அப்பொழுது கூலிம் நகரில் இருந்த தமிழ் பள்ளிக்கூடம் கிறிஸ்துவ தேவாலயத்தில் நடந்து வந்தது. 1955 கூலிமில் தமிழ் பள்ளிக்கூட கட்டடம் எழுப்ப திட்டமிடப்பட்டது.
நிதி திரட்ட அமைக்கப்பட்ட குழுவுக்கு சோமா செயலாளராக பொறுப்பேற்று துடிப்புடன் செயலாற்றி கட்டடம் எழுப்ப துணையாக இருந்தார். தமிழவேள் கோ சாரங்கபாணி தொடங்கிய தமிழ் எங்கள் உயிர் நிதிக்கும் நிதி திரட்டி தந்தார். கெடா மாநிலத்தில் அப்போது அலுஸ்டா, சுங்கைப்பட்டாணி ஆகிய 2 மாயிக்க கிளைகள் மட்டுமே இருந்தன. 3வது கிளையாக கூலிம் மாயிக்கா அமைக்கப்பட்ட போது KR சோமா கிளை செயலாளராக பொறுப்பேற்றார். துங்கு தலைமையில் 1956 மற்றும் 57ஆம் ஆண்டுகளில் இருமுறை லண்டனுக்கு சென்ற தூதுக்குழுவினர் சுதந்திர பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடித்து நாடு திரும்பினர். 1957 ஆகஸ்ட் 31 நாடு சுதந்திரம் பெற்றது. நாடெங்கும் சுதந்திர கொண்டாட்ட நிகழ்ச்சிகள். கூலிம் வட்டாரத்தில் சுதந்திர தினத்தன்று சுதந்திர பிரகடன வாசகங்களை தமிழில் படிக்கும் வாய்ப்பு பெற்றிருந்தார் KR சோமா. அப்போது இவருக்கு வயது 27. கூலிம் மாயிக்கா செயலாளர் பொறுப்போடு 1962 கெடா மாநில மாயிக்கா இளைஞர் பகுதி தலைவராகவும் பின்னர் 1965 கெடா மாநில மாயிக்கா துணைத் தலைவராகவும் அந்த காலகட்டத்தில் திகழ்ந்தார் KR சோமா. அப்போது கெடா மாநில மாயிக்கா தலைவராக KK நாயர் எனும் K கருணாகர நாயர் பதவி வகித்து வந்தார். மாநில சட்டமன்ற உறுப்பினராகவும் திகழ்ந்தார் அவர். அம்னோ, மாசிசா, மாயிக்கா ஆகிய 3 கட்சிகளும் இணைந்து அமைத்திருந்த கூட்டணி கட்சி குழுவில் கெடா மாநில மாயிக்கா பிரதிநிதிகளாக KK நாயர், சோமசுந்தரம், வள்ளியப்பா ஆகிய 3 இடம்பெற்றிருந்தனர். அப்போதைய கெடா மாநில அரசாங்கம் KR சோமசுந்தரத்தின் திறமையும் ஆற்றலையும் அறிந்து பல்வேறு அரசு சார்ந்த பொறுப்புகளுக்கு இவரை நியமித்தது. 1957 சுதந்திரம் அடைந்த பின்னர் மலாயா நாட்டிலிருந்த இந்தியர்களை இந்த நாட்டிலேயே உரிமை உள்ளவர்களாக்கும் பிரஜை உரிமை தேர்வு குழுவில் KR சோமாவும் ஒரு உறுப்பினராக கெடா மாநில அரசு நியமித்தது. குடியுரிமை பெறாத மலாயா வாழ் இந்தியர்களுக்கு தேசிய மொழி தொடர்பான வாய்மொழி தேர்வு நடத்தி அடையாள அட்டைகளை சரிபார்த்து உடனடியாக குடியுரிமை வழங்க KR சோமசுந்தரம் ஏற்பாடு செய்தார். குடியுரிமை தேர்வுகளின் போது மாவட்ட அதிகாரியும் உடன் இருப்பார். கூலிம் மாவட்ட வளர்ச்சி திட்டங்களுக்கு ஆலோசனைகள் வழங்க அப்போது அமைக்கப்பட்ட கூலிம் நகராண்மை கழக வாரியத்தில் ஒரு உறுப்பினராக சோமா நியமிக்கப்பட்டார். ரப்பர் லைசன்சிங் போர்டு எனும் ரப்பர் தோட்ட உரிமை வழங்கும் குழுவிலும் ஒரு உறுப்பினராக 1960 முதல் 1965 வரையில் இவரை அரசு நியமித்திருந்தது. இந்திய குடும்பங்களில் கணவன் மனைவிக்குமிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை களைய கெடா மாநில அரசு அமைத்திருந்த இந்தியன் ஆர்பிட்ரேஷன் போர்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எனும் குழுவில் பொறுப்பாளராகவும் சோமா நியமிக்கப்பட்டிருந்தார். 1958 1959 ஆண்டுகளில் தோட்ட துண்டாடர் பிரச்சினை பல தோட்டங்களில் தலை தூக்கியது. துன் சம்பந்தன் தலைமையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு உதவிட தேசிய நிலநிதிவு கூட்டுறவு சங்கம் 1960 மே 14 அமைக்கப்பட்டவுடன் கெடா மாநிலத்தில் உறுப்பினர்களை சேர்க்க சமூக மற்றும் சேவை உணர்வும் கொண்ட KR சோமா பேருதவியாக திகழ்ந்தார். தொடக்கத்திலேயே 45 உறுப்பினர்களை சேர்த்து இவரும் அதில் பங்கு பணம் செலுத்தி உறுப்பினர் ஆனார். கெடா மாநிலத்திற்கு வருகை மேற்கொள்ளும் போது கூலிம் புக்கிட் சீடும் தோட்ட தலைமை குமஸ்தாவும் அந்த வட்டார சமூக பிரகருமான KR சோமசுந்தரத்தை சந்தித்து உரையாடி வீட்டிலேயே தேநீர் பருகிய பின்னர் மற்ற இடங்களுக்கு செல்வார் துன் சம்பந்தன். கெடா மாநில உறுப்பினர்களை சேர்க்கும் கூட்டங்களில் KR சோமா உரையாற்றிய பின்னரே துன் சம்பந்தன் உரை நிகழ்த்துவார். கூட்டங்களுக்கு சில சமயங்களில் துன் சம்பந்தனோடு வருகை மேற்கொள்ளும் தோப்புவான் உமா சம்பந்தன் எழுச்சி பாடல்களை பாடுவார். கூட்டுறவு சங்கம் துவக்கப்பட்ட சில மாதங்களில் விலைக்கு வந்த கூலிம் புக்கிட் சீடும் ரப்பர் தோட்டத்தை கூட்டுறவு சங்கமே வாங்க வேண்டுமென கூட்டுறவு சங்க வாரியத்திற்கு கடிதம் எழுதி துன் சம்பந்தனிடம் நேரிலும் தெரிவித்தார் KR சோமா. அப்போது அதே தோட்டத்தில் தலைமை குமஸ்தாவாக பணியாற்றி கொண்டிருந்தார். 33 லட்சம் விலையுள்ள அந்த 2914 ஏக்கர் பரப்புள்ள புக்கிட் சீடும் தோட்டத்தை தன் முதல் தோட்டமாக கூட்டுறவு சங்கம் வாங்கிட முன்வந்தது. நாட்டின் பிரதமர் துங்கு தலைமையில் 1961 ஆகஸ்ட் 24 புக்கிட் சீடும் தோட்டம் திறப்பு விழா கண்டு சரித்திரம் படைத்தது. அதன் பின்னர் பங்கு பணம் நாட்டின் பல பகுதியிலிருந்தும் வரத் தொடங்கியது.
புக்கிட் சீடிம் தோட்டத்தை கூட்டுறவு சங்கம் வாங்கியவுடன் அதுவரை தலைமை குமஸ்தாவாக வேலை பார்த்து வந்த KR சோமா தோட்ட நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார். அந்த தோட்டத்தில் பல ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வந்த கள்ளுக்கடையை உடனே மூடிவிட்டு நூல் நிலையத்தை அங்கு தொடங்கி பத்திரிகைகள், தரமான நூல்கள், சிறுவர் புத்தகங்கள் ஆகியவை அங்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்தார் KR சோமா. இளைஞர் அமைப்பை உருவாக்கி விளையாட்டுத் துறையிலும் ஈடுபட ஊக்குவித்தார். மற்ற தோட்டங்களுக்கு முன்மாதிரியாக அது திகழத் தொடங்கியது. கூலிம் வட்டாரத்தில் நடைபெறும் தமிழர் திருநாள் போன்ற பொது நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்கி உரை நிகழ்த்துவார் KR சோமா.